ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்து 4ஆம் திருமொழியின் 10வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். பெரியாழ்வார் கோபிகை பாவத்திலே இந்த பதிகத்தை அற்புதமாக நமக்காக அருளி செய்தார். மாடு மேய்ச்சிட்டு கண்ணன் திரும்பி வரான். அவன் திரும்பி வரும் கோலத்தை ஜன்னல் வழியாக ஒவ்வொரு கோபிகையும் எட்டி பார்த்து எப்படியெல்லாம் மயங்கினாள், மையல் கொண்டாள் என்பதை வர்ணிப்பதுதான் இந்த பதிகம். நேற்றைக்கே விண்ணப்பம் பண்ண இந்த பதிகத்துக்குள்ள பெரிய தத்துவம் இருக்கு. இதை மணவாள மாமுனிகளின் ஆச்சாரியனான திருவாய்மொழி பிள்ளை அவருடைய வியாக்கியானம், திருவாய்மொழி பிள்ளை சுவாபதேச வியாக்கியானம்னே பெரியாழ்வார் திருமொழிக்கு அருளி இருக்கிறார். அதில் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறார். அதான் மேலோட்டமாக பார்த்தோன்னா என்னப்பா 10 பாட்டு, எல்லா பாட்டுலேயும் ஒரே காட்சி தான். கிருஷ்ணன் மாடுகள் பின்னாடி அப்படியே நடந்து வரான், புழுதி கிளப்பின்னு வரான், தலையில் பூக்களால் அலங்கரிச்சுன்னு இருக்கான், மயில் தோகை மயில் இறகு வச்சுன்னு இருக்கான், எல்லாரும் கொடை பிடிக்கிறா, கையில் கோல் ஏந்தின்னு இருக்கான், நிறையா திருவாபரணம் அணிஞ்சின்னு இருக்கான், காதில் பூச்சூடின்னு இருக்கான், பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, பெண்கள் மயங்கரா, ஒத்தி வளையலை இழந்தா, மெலிஞ்சு போனா, அவ்வளோதான விஷயம் அப்படின்னு தோணும். ஆனால் இங்கே கருத்து என்னென்னா, பகவானை சேவிக்கணும்னு வைகுண்டத்தில் உள்ள நித்தியசூரிகள்லாம் காத்துன்னு இருக்காளாம், தேவலோகத்தில் உள்ள தேவர்கள்லாம் காத்துன்னு இருக்காளாம். ஆனால் அவன் அவர்களெல்லாம் விட்டுட்டு இங்கே போன்ற சாமானியர்கள் இருக்கோமே, நம்ம ஒத்தொத்தருக்கும் தன்னுடைய முழு அழகையும் வெளிப்படுத்தணுன்ட்டு கருணையோடு வந்திருக்கானாம். அந்த 9 பாசுரங்கள் இதுவரை பார்த்தோமே, நல்லா கவனிச்சு பாருங்கோ. கண்ணனுடைய அழகில் உள்ள ஒவ்வொரு நுட்பத்தையும் ஒவ்வொரு கோபிக்கையும் ரசிச்சிருக்கான்னா என்ன தாத்பரியம்னா, அந்த பகவானுடைய திருவடியை மட்டும் சேவிக்க மாட்டோமா என்று பல ரிஷிகள் தவங்கடக்கிறா. பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான், எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்வார். அவ தவம் பண்ணின்னு இருக்கா, இன்னும் திருவடி நகத்தை கூட அவ சேவிக்கலையா. பல பேர் பெருமாளுடைய கண்களின் ஒரு சின்ன கட்டாட்சம் கிடைக்குமா, பல பேர் காத்துன்னு இருக்கா, அவளுக்கு அது இன்னும் கிடைக்கலையா. ஆனா இங்க கோபிக்கைகள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம்னு இருக்கா. ஆனா கண்ணன் மீது தூய அன்பு இருந்தது பாருங்கோ. அது என்ன கண்ணு மட்டும், அது என்ன திருவடி மட்டும், மொத்தமா என்னுடைய முழு திருமேனி ஒப்பனையோடு தரிசனம் தருகிறேன்னு அவளுக்கு வந்து கொடுத்தான் பாருங்க. இதுதான் பகவானுடைய சிறப்பு. 2 அதை ஒருத்தர் 2 பேர்னு இல்லாம ஆயர்பாடியில அத்தனை பேருக்கும் கொடுத்தான், ஒத்தொத்தருக்கும் முழுமையா கொடுத்தான். அதனாலதான் 9 பாட்டும் அதே மாதிரி அழகின் வர்ணனை. 3வது விஷயம் என்னன்னா, அந்த 9 பேரும் அனுபவிச்சா ஆனா கேட்ட நமக்கு அழுக்கவே இல்லை பாருங்களேன், ஒரே அழகுதான். மீண்டும் மீண்டும் கொஞ்சம் மாத்தி மாத்தி வர்ணிக்கிறார். பெண்கள் மயங்கினான்னு சொல்றார். ஏன் அழுக்கலைன்னா, அவன் அப்பொழுதைக்கப்பொழுது ஆறாவமுதம். எத்தனை தடவை அனுபவிச்சாலும் அந்த அழகுங்கிறது இன்னும் அனுபவிக்கணும் தான் தோணுமே ஒழிய பூர்த்தி பண்ணியாச்சுங்கிற திருப்தி மட்டும் வரவே வராதான். இன்னும் அனுபவிக்கணும் தோணும், அழுக்காது. இதை உணர்த்துவது தான் இந்த பதிகம். இப்போ இதை நாம் அனுபவிச்சு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 10வது பாசுரம் பலஸ்ருதி பாசுரம். இந்த 10 பாசுரங்களை கேட்டவாளுக்கு என்ன பலன், அதை பெரியாழ்வார் நமக்கு காட்டுகிறார். பாசுரத்தை அனுபவிச்சிருவோமா? விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொழ நிறைத்து ஆயர்பாடியில் வீதியூடே கண்ணன் காலி பின்னே எழுந்தருளக் கண்டு இளவாய்க்கன்னிமார் காமுற்ற வண்ணம் வண்டமற்பொழில் புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை 10 பண்ணின்பம் வரப்பாடும் பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவரே. விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொழ நிறைத்து ஆயர்பாடியில் வீதியூடே கண்ணன் காலி பின்னே எழுந்தருளக் கண்டு இளவாய்க்கன்னிமார் காமுற்ற வண்ணம் வண்டமற்பொழில் புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை 10 பண்ணின்பம் வரப்பாடும் பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவரே. இப்போ இந்த பாட்டின் முதல் பகுதி இந்த காட்சி என்னங்கிறத சுருக்கமாக நமக்கு காட்டுறார். விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொழ, இந்த கண்ணனை சேவிக்கணும்னு சொல்லி விண்ணுலகத்தில் உள்ள தேவர்கள், சொர்க்கத்தில் உள்ள தேவர்கள்லாம் காத்துண்டு பெருமாளை கை கூப்பி சேவிச்சுன்ற காலம். அதான் விண்ணின் மீது. விண் என்றால் இங்கே வானம், சொர்க்கலோகம். விண்ணின் மீது அந்த தேவலோகத்தில் வாழக்கூடிய அமரர்கள், நீண்ட ஆயுள் கொண்டதாலே அமரர்கள்னு அழைக்கக்கூடிய தேவர்கள் விரும்பி பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு தொழ கை கூப்பி நின்றுருக்கா. ஆனால் இவன் அவர்களுக்கு தரிசனம் தராமல் இங்கே ஆயர்பாடிக்கு வந்தான். மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்தில் இன்னொரு அர்த்தம் காமிச்சார். இல்லை இது நித்தியசூரிகளை குறிக்கிறது. விண்ணின் மீது, விண் என்று சொன்னால் வைகுண்டம்னு அர்த்தம்.
இப்போ ஒப்பிலியப்பன் கோவிலையே திருவிண்ணகர்னு சொல்லுவா. விண்ணகர்னா அது வைகுண்டத்தையே குறிக்கிறது. அப்போ விண்ணின் மீது வைகுண்டத்திலே அமரர்கள், அயர் வரும் அமரர்களான நித்தியசூரிகள். அதான் அமரர்கள்ல 2 வகையாம். அயர்வு உறும் அமரர்கள் அப்படின்னா டயர்டாகக்கூடிய தேவர்கள், அது நாம தேவலோகத்துல பார்க்குறோம். அயர்வு அரும் அமரர்கள்னா டயர்டாகாம பெருமாளை அனுபவிக்கிற நித்தியசூரிகள்னு அர்த்தம். அப்போ வைகுண்டத்தில் உள்ள அயர்வரும் அமரர்களான நித்தியசூரிகள் விரும்பி தொழ அங்க கை கூப்பி பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. ஆனா எங்க கண்ணன் என்ன பண்ணான்னா மிரைத்து, மிரைத்துனா அழகா அர்த்தம் காட்டுறார் மாமுனிகள். மேனாணித்து, மிரைத்துனா மேனாணித்து. அப்ப மேனாணித்துனா என்ன? ஒன்றும் இல்லை, அவளை கண்டுக்காம இக்னோர் பண்ணி நெக்லெக்ட் பண்ணின்னு அர்த்தம். அவளை கண்டுக்கலையாம். நீங்கள் கை கூப்புங்கோ சேவிங்கோ ஏதோ பண்ணிக்கோங்க, எனக்கு அந்த அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம் அந்த பெண்கள் என் மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்கா, நான் அவளுக்கு தான் என் அழகை காட்டுவேன்னு சொல்லி விண்மீது அமரர்கள் விரும்பி தொழ. அவள் அதுக்காக பக்தி இல்லாமல் தொழுதான்னு அர்த்தம் இல்லை, பக்தியோடு தான் தொழறா. ஆனால் இந்த கோபிகைகளின் பக்தி இருக்கே அது நித்தியசூரிகளின் பக்தியை விட ஒசத்தியாக இருப்பதாலே மிரைத்து அவளை கூட விட்டுட்டு கண்டுகொள்ளாமல் ஆயர்பாடியில் வீதியோடே, ஆயர்பாடிக்கு வந்தான். அந்த ஆயர்பாடியில வீதியூடே, ஊடுனா நடுவேன்னு அர்த்தம், வீதியூடே அந்த வீதிக்கு மத்தியில நடந்து வரான். எப்படி வந்தான்? கண்ணன் காலி பின்னே எழுந்தருள கண்டு. கண்ணன் எங்கள் கண்ணபிரான், கண்ணில் நிற்பவன் கண்ணன். ஏன் கண்ணன்கிற வார்த்தை பயன்படுத்துறாருனா கண்ணில் அப்படியே நின்னுட்டானே, எத்தனை பேர் சேவிச்சாலோ எல்லார் கண்களையும் விட்டு பிரியாமல் நின்றானே அந்த கண்ணன் காலி பின்னே எழுந்தருள கண்டு. காலி அப்படின்னா பசு, கால்நடைகள்னு அர்த்தம். காலி பின்னே அந்த பசுமாடுகள் பின்னே எழுந்தருள, எழுந்தருள என்றால் நடந்து வரன்னு அர்த்தம். கண்ணன் காலி பின்னே எழுந்தருள, பசுமாடுகளை முன்னே வரவிட்டு அவற்றை மேய்த்தபடி பின்னே வந்தானே. கண்டு, அதை கண்டார்கள். யார் கண்டார்கள்? இளவாய் கன்னிமார் காமுற்ற வண்ணம். இள ஆய் கன்னிமார், கன்னிமார்னா கன்னி பெண்கள்னு அர்த்தம். ஆய் கன்னிமார்னா ஆயர் குலத்தைச் சேர்ந்த கன்னிப்பெண்களான கோபிகைகள். இள ஆய் கன்னிமார்கள்னா இளமையான கோபிகைகள்னு அர்த்தம். அவ பருவத்தில் ரொம்ப இளமையானவர்கள். அப்படிப்பட்ட இளமையான அந்த கோபிகைகள்லாம் யுவதிகளான இடைப்பெண்கள்னு வியாக்கியானம். அவர்கள் காமுற்ற வண்ணம், காமுற்ற என்றால் காதல் கொண்டேன்னு அர்த்தம், வண்ணம்னா விதம்னு அர்த்தம். காமுற்ற வண்ணம் அவ எப்படியெல்லாம் காதல் கொண்டாளோ அதைத்தான் இந்த 10 பாசுரங்கள்ல பெரியாழ்வார் பாடினார். இதான் பாட்டின் முதல் பகுதி. விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொழ மிரைத்து ஆயர்பாடியில் வீதியூடே கண்ணன் காலி பின்னே எழுந்தருள கண்டு இளவாய் கன்னிமார் காமுற்ற வண்ணம். அங்க அவ கை கூப்பி பெருமாளை சேவிக்கணும்னு காத்துன்னு இருக்கா. அதை கண்டுக்காம நான் ஆயர்பாடிக்கு வரேன்னு எம்பெருமான் வந்தான். அவன் காலி பின்னே வரும் அழகை பார்த்து கன்னிமார்கள்லாம் காதல் கொண்டா. அதுதான் இந்த 10 பாசுரங்களின் கருத்து. சரியாச்சு. இதை நமக்கு பாடி கொடுத்தவர் யாரு? அது எங்கேயோ ஆயர்பாடியில் நடந்த சம்பவம். கோபிகைகள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா அதெல்லாம் ஆயிடுத்து. இது நமக்கு புரிய வேண்டாமோ? நமக்கு பாடியவர் பெரியாழ்வார். அதான் பாட்டின் 2வது பகுதி. வண்டமற்பொழில் புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை 10. அதைத்தான் பெரியாழ்வார் 10 பாசுரங்களாக தமிழ் மாலையாக அருளி செய்தார். அந்த பெரியாழ்வார் எப்படிப்பட்டவர்? ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவர். அவர் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படிப்பட்டது? வண்டமர் பொழில், வண்டு, வண்டுகள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய, பொழில்னா சோலைன்னு அர்த்தம், வண்டு நிறைந்த சோலை கொண்ட புதுவை. புதுவைனா ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னா போதுமே, அது என்ன வண்டமர் பொழில் புதுவையர்? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சோலைகள்ல வண்டு இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. வண்டு எப்படி பூவை மொய்த்து மொய்த்து அதன் தேனை பருகி கொண்டே இருக்குமோ அது போல இந்த பாசுரந்தோறும் பாருங்கோ, கோபிகைகளின் கண்கள் தான் வண்டுகளாம். அந்த வண்டுகள் கண்ணனுடைய அழகு என்ற தேனை பருகிக்கொண்டே இருந்தனவல்லவா. அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வண்டு எப்போதும் தேனை பருகும்னா என்ன அர்த்தம்னா, எம்பெருமானுடைய அழகு என்னும் அமுதத்தை பக்தர்களுடைய கண்களாகிய கருவண்டுகள் எந்நேரமும் பருகிக்கொண்டே இருக்கக்கூடிய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். பகவத் அனுபவம் நிறைந்த மக்கள் வாழக்கூடிய ஊர்னு அர்த்தம். அதனால இது சாமானிய சோலையில உள்ள சாமானிய வண்டு இல்லை, எம்பெருமானுடைய திருவடித்தாமரையிலிருந்து பெருகி வரும் அழகு என்னும் தேனை பருகக்கூடிய வண்டுகளாக இருக்கக்கூடிய அடியார்கள்னு புரிஞ்சுக்கணும். அப்படி வண்டமர் பொழில் புதுவையர் கோன், புதுவைனா ஸ்ரீவில்லிபுத்தூர், புதுவையர் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த மக்களுக்கு கோன் தலைவராக விளங்குபவர் பெரியாழ்வார். அதுக்காக அவர் ராஜான்னு அர்த்தம் இல்லை. இது அழகா ஆச்சாரியர்கள் காட்டுறா. யார் பக்திமானா இருக்காரோ அவரை தான் தலைவர்னு கொண்டாடணும். அந்த வகையில் ஊரார் பெரியாழ்வாரையே தங்கள் தலைவராக கொண்டாடினார்கள். புதுவையர் கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை 10. இவருக்கு விஷ்ணு சித்தர் என்று திருநாமம். விஷ்ணுவையே சித்தத்தில் கொண்டவர். அந்த பெண்கள் எப்படி கண்ணனை தங்கள் சித்தத்தில் கொண்டு அனுபவித்தார்களோ, விஷ்ணு சித்தர் அப்படியே அனுபவித்து சொன்ன, அவர் அருளி செய்த, அவர் பாடிய
மாலை பத்தும். தமிழ் மாலை சொல் மாலையாக, எப்படி பூவெல்லாம் எடுத்து நாம் ஒரு மாலையாக தொடுப்போமோ அதுபோல வார்த்தைகளையே எடுத்து மாலையாக தொடுத்து பத்தும் 10 பாசுரங்களாக பாமாலையாக இந்த பதிகத்தை பாடினார். ஆக வண்டமர் பொழில் புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும். வண்டுகள் மொய்க்கும் சோலை நிறைந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் 10 பாசுரங்கள் சொல் மாலையாக பாடி கொடுத்தார். 2வது பகுதி ஆச்சு. நீ இப்ப நிறைவு பகுதி 3வது பகுதி. இந்த சேவிச்சா என்ன பலன்னா, இங்க மட்டும் பெரியாழ்வார் டிஎன்சி அப்ளைன்னு போட்டார், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த பாட்டை அப்படியே சேவிச்சா பலன் கிடைக்காதான். அப்போ இந்த பதிகத்தை எப்படி சேவிக்கணும்னா இசையோடு சேவிச்சாதான் பலனா. பாருங்க, அப்படி ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார். பண்ணின்பம் வர பாடும் பத்தர் உள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவரே. இது ஒரு தனி அனுபவம். மேலும் கண்ணன் எப்படி வருகிறான்ங்கிறத ஒவ்வொரு பெண்ணும் அப்படி அனுபவிச்சிருக்கா. இதை உரைநடையாக அப்படியே நாம் சேவிச்சுன்னு வந்தோம்னா ஏதோ ஒரே விஷயத்தையே மீண்டும் மீண்டும் சொல்கிறாரோன்னு தோணுமா. இசைனா தான் மீண்டும் மீண்டும் கேட்டாலும் அழுக்காது. இந்த பாசுரம் எப்படினாலும் அழுக்காதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இசையில் கேட்டால் அது ஒரு தனி இன்பம் கொடுக்குமா. அதனால பண் இன்பம் வர, பண் என்றால் இசைன்னு அர்த்தம். பண் இன்பம் வர, பண் நல்ல பண்ணிலே இசையோடு இன்பம் வர, நமக்கு இன்பம் வரும்படி இனிமையாக இருக்கும்படி இசையோடு பாடும் பத்தருள்ளார். இதை சொன்னால் போதாது, பாட வேண்டும். அப்போ இசையில் நல்ல இனிமையாக இன்பம் வரும்படியாக பாடும் பாடக்கூடிய பத்தருள்ளார் பக்தர்கள் யார் இருக்காளோ, இந்த 10 பாசுரங்களையும் யார் இனிய இசையில் பாடுறாளோ, நம்ம சங்கரா டிவிக்காக எப்படி ஸ்ரீமதி ஸ்வேதா வரதப்பிரசாத் எல்லாம் இனிய இசையில் பாடி கொடுத்தா இல்லையா, அதுபோல யார் இனிமையான இசையோடு பாடுகிறார்களோ அவர்கள் பரமான வைகுந்தம் நண்ணுவரே. பரமானனா உயர்ந்தன்னு அர்த்தம். பரம்னா ஒசத்தி, பரமான ரொம்ப உயர்ந்ததான. ஏன்னா வைகுந்தத்துக்கு மட்டும் அப்படி என்ன உயர்வுன்னா, அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார், மற்ற இடம் போனவாள்லாம் திரும்பி வந்துருவா, வைகுண்டம் போனவா மட்டும்தான் திரும்பியே வரமாட்டா, அதுதான் ஒசத்தி. அதனால பரமான வைகுந்தம், அந்த ஒசத்தியான வைகுண்டத்தை நண்ணுவரேனா அடைவார்கள்னு அர்த்தம். இந்த 10 பாசுரங்களை சேவிச்சாலே அவளுக்கு இதே போல பகவானை சேவிக்கணும்னு ஆர்வம் வந்துருமா. ஆர்வம் வந்துருத்துன்னா சரணாகதி பண்ணுவா. சரணாகதி பண்ணா மோட்சம் கிடைச்சிடும். மோட்சம் கிடைச்சதுன்னா வைகுண்டத்தில் போய் இந்த கோபிகைகள்லாம் எப்படி கண்ணார ஜன்னல் வழியாக கண்ணன் அழக பருகினாலோ, வைகுண்டத்தில் ஜன்னல்ங்கிற தடையும் இல்லாமல் சதா பஷ்யந்தி சூரையகான்னு நிரந்தரமாக பகவானுடைய அழகை பருகக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுவார்கள். பண்ணின்பம் வரப்பாடும் பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவரே. அதான் நிறைவு பகுதி. ஆக இசையோடு இனிமையாக இதை யார் பாடுகிறார்களோ அவர்கள் உயர்ந்த வைகுண்டத்தை அடைந்து எம்பெருமானை அனுபவிக்க பெறுவார்கள். ஆக 3 பகுதியாச்சா. விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொழ நிறைத்து ஆயர்பாடியில் வீதியூடே கண்ணன் காலிப்பின்னே எழுந்தருளக் கண்டு இளவாய்க்கன்னிமார் காமுற்ற வண்ணம் வண்டமற்பொழில் புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் பண்ணின்பம் வரப்பாடும் பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவரே. விண்ணின் மீது அமரர்கள் விரும்பித் தொழ மிரைத்து ஆயர்பாடியில் வீதியூடே கண்ணன் காலி பின்னே எழுந்தருளக் கண்டு இளவாய்க் கன்னிமார் காமுற்ற வண்ணம் வண்டமற்பொழில் புதுவையர்கோன் விட்டு சித்தன் சொன்ன மாலை பத்தும் பண்ணின்பம் வரப்பாடும் பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நண்ணுவரே. ஆக 3 பகுதிகள். முதல் பகுதி வைகுண்டத்தில் எத்தனையோ நித்தியசூரிகள் அவனை சேவிக்க காத்திருக்க அவளை கண்டுக்காம நேராக ஆயர்பாடி வீதியில் நடந்து வந்தான். அந்த கண்ணன் பசு பின்னாடி வரக்கூடிய அழகை பார்த்து எப்படி கோபிகைகள்லாம் காதல் கொண்டார்கள் என்பதுதான் இந்த பதிகத்தின் கருத்து. 2, இதை வண்டுகள் மொய்க்கும் சோலைகள் சூழ்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பெரியாழ்வார் அவர்தான் சொல்மாலையா பாடி கொடுத்தார். 3, இதை இசையோடு யார் இனிமையா பாடுறாளோ அவர்கள் வைகுண்ட லோகத்தை அடைவார்கள். இதற்கு அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். Though Nityasuris were worshipping the Lord from the skies, he ignored them and came to the streets of the cowherd clan and walked behind the cows. As he did so, all the cowherd girls fell in love with him. This was described as a garland of 10 verses by Vishnu Chitta, the Lord of Srivilliputtur. Those who sing these 10 verses in pleasant music will definitely attain the highest வைகுண்டம் என்பது இதற்கான ஆங்கில வடிவம். ஆக இப்போ கண்ணன் எப்படி திரும்பி வந்தான்கிற அழகை நாம் பார்த்து ரசிச்சிட்டோம். இனி இதற்கு அடுத்த பதிகம் இருக்க 3ஆம் பத்தில் 5ஆம் திருமொழி முக்கியமான பதிகம். ஒரு பெரிய படையல் போடுறதுக்கு எல்லாரும் தயாராகிடுங்க. அட்டுக்குவி சோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய் அலரும்னு கோவர்தன மலைக்கு எப்படியெல்லாம் படையல் சமர்ப்பித்தார்கள் அதை வர்ணித்து
கோவர்தன மலைக்காகவே 10 பாசுரம். பெரியாழ்வார் பாருங்க, இவரெல்லாம் கிருஷ்ணலீலை பாடினா இதுக்கு ஒரு பாட்டு 2 பாட்டுன்னெலாம் விடமாட்டார். ஒரு கிருஷ்ணலீலையை எடுத்தால் அதுக்கு ஒரு 10 பாட்டாவது பாடி ஆகணும். இப்போ கோவர்தன மலை, கண்ணனே ஒரு வார காலம் அதை தாங்கி பிடிச்சிருக்கான்னா அந்த மலைக்கு எவ்வளோ பெருமை இருக்கணும். அவன் 7 நாள் தாங்கி பிடித்தான்னா நான் 10 பாட்டு பாடியாவது அந்த மலையை கொண்டாடுவேன்னு கோவர்தன மலைக்காகவே அடுத்த 10 பாசுரங்கள். அட்டுக்குவிசோறு பதிகம் அடுத்த பகுதி முதல் அனுபவிப்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.